ரைட். செல் சைக்கிள்ஸ் அண்ட் செல் டிவிஷன், செல் சுழற்சி மற்றும் செல் பகுப்புல இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா அப்படின்னா பேசஸ் ஆஃப் செல் சைக்கிள். செல் பகுப்புல என்னென்ன நிலைகள் இருக்கு? இடைநிலை, எம் பேஸ். சரியா? ஒண்ணு வந்து இன்டர்பேஸ், இன்னொன்னு வந்து எம் நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது எப்படி இந்த நிலைகள்ல என்னென்னலாம் நிகழ்வு நடக்குது அப்படின்றத பத்தி மட்டும்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பார்க்கலாமா? எஸ் சார். ரைட். A typical eukaryotic cell cycle is illustrated by human cells in culture. சார், நீங்க ஒரு செல் வளர்ச்சி அடைகிறது அல்லது பகுப்படைகிறது அப்படின்றத எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா மனித செல் வளர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஹியூமன் செல் கல்ச்சர். லெபரேட்டரியில வச்சு வளர்ப்பாங்க சார். ரைட். லேபரேட்டரியில வச்சு வளர்க்குறாங்க. ஏன் வளர்ப்பாங்க? மனிதனுடைய செல்ல ஏன் வளர்க்கணும்? எனி ஐடியா? ரீப்ளேஸ் பண்ணதுக்கா சார்? இப்ப ஏதாவது ஒரு ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தும். இப்ப நீங்க ஒரு புதுசா ஒரு மருந்து ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரியா? புதுசா ஒரு மருந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த மருந்து கேன்சரை கியூர் பண்ணுதா இல்லையா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும். சரிங்களா? அப்ப டைரக்டா போயிட்டு ஹியூமன்ல டைரக்டா அந்த இன்ஜெக்ஷன் போட முடியுமா? டைரக்டா ஒருத்தனுக்கு கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கப்பா, அவனுக்கு நேரடியா அந்த மருந்தை கொடுக்க முடியுமா? நோ சார். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செல் கல்ச்சர்னு ஒரு டெக்னிக் இருக்குடா ராஜா. அப்ப என்ன பண்ணணும் பாரு, இது ஒரு நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்ப கேன்சராலான அஃபெக்டட் ஒரு செல்லை எடுத்து அதற்கான ஊடகத்தை வச்சு சரிங்களா வளர்ப்பாங்க. அதுக்கு பேர் தான் செல் கல்ச்சர். சரிங்களா? அப்ப ஒரு செல் 2 செல், அப்போ ஒரு கேன்சர் செல்லை போட்டோம்னா 2 கேன்சர் செல்லா நமக்கு மாறும். அது எப்ப நடக்கும், எவ்வளவு நேரம் எடுத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது 24 மணி நேரம். ஒரு செல்லானது டிவைட் ஆக 24 மணி நேரம் எடுத்துக்குது. எந்த செல்லு? மனித செல். மனித செல். அதான் முக்கியம். சரி. The cells divide once in approximately every 24 hours. ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கும் ஒரு மனிதனுடைய ஒரு செல் டிவைட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து செல் சைக்கிள்ல இருக்கக்கூடிய படம். அப்போ ஒரு செல்லு 2 செல்லா ஆக, ஒரு செல்லு 2 செல்லா வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குது ஹியூமன்ல? 24 மணி நேரம். ஆமா, 24 மணி நேரம் எடுத்துக்குது. அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட், however, this duration of cell cycle can vary from organism to organism and also from cell type to cell type. சார், இந்த எல்லா செல்லுமே 24 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பகுப்படையுமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிலாம் கிடையாது. அது ஒரு உயிரினத்துக்கு இன்னொரு உயிரினத்துக்கும் வேறுபடலாம். அல்லது அது ப்ரோகாரியோடிக் செல்லா யூகாரியோடிக் செல்லா அந்த செல் வகைக்கு ஏற்ப அது என்ன ஆகலாம், வேரி ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? செல் சுழற்சியினுடைய காலமானது உயிரினத்துக்கு உயிரினம் வேறுபடலாம் மற்றும் எந்த செல் வகை ப்ரோகாரியோட்டா யூகாரியோட்டா அதை பொறுத்தும் வேரி ஆகலாம். அப்ப எல்லா உயிரினத்துக்கும் ஒரே கால அளவு செல் டிவைட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், can progress through the cell cycle in only அதாவது ஒரு நிமிஷம், and also from cell type to cell yeast for example can progress through the cell cycle in only about 90 minutes. சரிங்களா? 90 நிமிஷம். ஒன்லி 90 நிமிஷம்னா 1.5 மணி நேரம் போதும். ஈஸ்ட பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்குமே. ஈஸ்ட பத்தி என்ன படிச்சோம்? ஒரு செல் பூஞ்சை. ஒரு செல் பூஞ்சை. கரெக்ட் தான். அது ஒரு யூனிசெல்லுலார் ஃபங்கை. ஓகே, அப்புறம் வேற என்ன படிச்சோம்? எஸ், நான் மைசிலியல் ஃபங்கை. ஓகேவா? இதெல்லாம் படிச்சிருக்கோம் சார். அப்ப அந்த ஒரு ஈஸ்ட், ஒரு ஈஸ்ட் செல்லு 2 ஈஸ்ட் செல்லா டிவைட் ஆகணும் அப்படின்னா 90 மினிட்ஸ் தேவைப்படுது. 1.5 மணி நேரம் அதுக்கு எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது செல் சுழற்சியினுடைய நிலைகள். The cell cycle is divided into 2 basic phases. அதாவது செல் சுழற்சியானது 2
அடிப்படை நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்னு இன்டர்பேஸ் இடைநிலை, இரண்டாவது எம் ஃபேஸ் அல்லது மைட்டாசிஸ் ஃபேஸ், அதாவது எம் நிலை அல்லது மைட்டாசிஸ் நிலைன்னு சொல்றோம். இது புரியுதா? எஸ் சார். தயவுசெய்து நான் ஒரே ஒன்று தான் சொல்லுவேன், நடத்தும் போது புரியல அப்படின்னா தயவுசெய்து கேட்டுரு. நாளைக்கு நான் ஏதாவது கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு அப்ப புரியல, நான் படிக்கல, அந்த மாதிரி இதுவே சொல்லாதீங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இடைநிலை, இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். The M phase represents the phase when the actual cell division or mitosis occurs, and the interphase refers the phase between two successive M phases. அதாவது M phase அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா செல் டிவைட் ஆகிறத குறிக்கிறது. அதான் M நிலை. ஆனா இடைநிலை அப்படின்றது என்னன்னா ரெண்டு M நிலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியைத்தான் நாம இடைநிலை அல்லது இடைப்பகுப்பு நிலை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த படத்தை பாருங்க. இதான எம் ஃபேஸ். எஸ் சார். இங்கிருந்து சரியா, இங்கிருந்து இப்படி போகுது, இங்க போகுது, இங்க போகுது, மறுபடியும் எம் ஃபேஸ் வருதா? வருதாப்பா? அதாவது எம் ஃபேஸ் இப்படி போயிட்டு அகைன் ஒரு எம் ஃபேஸ். கரெக்டா? கரெக்டா இல்லையா? எஸ் சார். அப்ப சார் இந்த இந்த எம் இதான் எம் நிலை. இந்த எம் இந்த ஒரு எம் நிலை இங்க இருந்து திருப்பி வந்து மறுபடியும் எம் நிலை, இதுக்கு இடைப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, இதத்தான் என்ன ஃபேஸ்னு சொல்றீங்க? இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்னு சொல்றோம். அதாவது இன்டர்ஃபேஸ் நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா இரண்டு எம் நிலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லலாம். இப்ப புரியுதா? எஸ் சார். ரைட். It is significant to note that in the 24-hour average duration of cell cycle of a human cell, cell division proper lasts for only about an hour. சரி, தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். அதாவது மனித செல்லில் நிகழும் 20 மணி நேர சராசரியான செல் சுழற்சி காலத்தில் செல் டிவிஷன் நடக்கிறது, அதாவது அந்த எம் ஃபேஸ் நடக்கிறது ஒரே 1 மணி நேரம் மட்டும்தான். அப்ப நமக்கு தெரியும் மனித செல் ஒரு செல் 2 செல்லா டிவைட் ஆகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? 24 மணி நேரம். 24 மணி நேரம் ஆகுது. அப்ப அந்த எம் ஃபேஸ் மைட்டாட்டிக் ஃபேஸ், அதாவது செல் டிவிஷன் ஃபேஸ் நடக்குது இல்ல, அது வெறும் 1 hour தான் எடுத்துக்குமா. அப்ப மீதி 23 மணி நேரம் எது நடக்கும்? அப்ப 2 நிலை இருக்கிறா ராஜா. ஒண்ணு எம் நிலை, இன்னொன்னு ஐ நிலைன்னு நம்ம சொல்றோம். எம் நிலை வந்து ஒரே 1 மணி நேரம்னா மீதி இருக்கக்கூடிய ஐ நிலை எத்தனை மணி நேரம்? 23 மணி நேரம்ப்பா. அதுதான் இங்க சொல்றாங்க. சரிங்களா? என்னதான் 24 hours ஒரு ஹியூமன் செல் டிவைட் ஆக எடுத்துக்கிட்டாலும் எம் ஃபேஸ், அதாவது செல் டிவிஷன் ஃபேஸ்ன்றது ஒரே 1 மணி நேரம் மட்டுமே நீடிக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது இங்க பாருங்க, இதான் எம் ஃபேஸ். இங்க இருந்து இது வரைக்கும் எம் ஃபேஸ். இதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குது? ஒன்லி 1 hour. சரிங்களா? ஆனா இங்கிருந்து ரைட்டா இது வரைக்கும் எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்குது? 23 மணி நேரம் எடுத்துக்குது. இதுதான் அவங்க அந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது இடைநிலையானது செல் சுழற்சியில் 95% நேரம் நடைபெறக்கூடிய செல் பகுப்பின் மிக நீண்ட நிலை அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்டர்ஃபேஸ் லாஸ்ட் மோர் தென் 95% ஆஃப் தி டியூரேஷன் ஆஃப் தி செல் சைக்கிள். கரெக்ட் தான். 100% செல் சுழற்சி நடக்க டைம் 100% இருக்குன்னா அதுல 95% எதுதான்? இடைநிலை தான். வெறும் 5% தான் யார் டைம் எடுத்துக்கிறா? எம் ஃபேஸ் எடுத்துக்கிறா. ஓகேவா? சரி. உட்கரு பகுப்படைதலின் மூலம் எம் நிலையானது துவங்குகிறது. The M phase start with the nuclear division corresponding to the separation of daughter chromosomes karyokinesis and usually end with division of cytoplasm. அதாவது உட்கரு வந்து
டிவைட் ஆகுது இல்லையா, அதாவது அதுதான் எம் பேஸ் உடைய ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்த பாருங்க, மைட்டாசிஸ் பேஸ்ல உள்ளக்கீர உட்கரு அதாவது குரோமோசோம் பிரிவு அடைதல் தான் எம் பேஸ் உடைய ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்றோம். தனசேகர் மைக்க மியூட்ல போடுங்க. ரைட். உட்கரு பகுப்பின் மேலும் சேய் குரோமோசோம்களை பிரிதலானது நிகழ ஆரம்பிக்கிறது. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போமே, கேரியோகைனசிஸ் அப்படின்னு என்னப்பா? உட்கரு பிரிதல். புரியுதுங்களா? இந்த மாதிரி உட்கரு டிவைட் ஆகிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கேரியோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ்னா சைட்டோபிளாசம். ஆமா, இந்த ஹோல் சைட்டோபிளாசமும் பிளஸ் இந்த பக்கம் போயிட்டு இப்படி ஒரு செல், இப்படி ஒரு செல், இப்படி பிரிகை அடைஞ்சா அதுக்கு பேரு சைட்டோகைனசிஸ்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ரைட். அப்ப எம் எம் அதாவது எம் நிலையில பொறுத்தவரையில 2 விதமான நிகழ்வுகள் நடக்குது. ஒன்னு கேரியோகைனசிஸ். கேரியோகைனசிஸ்ல நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் சைட்டோகைனசிஸ், உட்கரு பகுப்படைந்த பிறகு சைட்டோபிளாசம் பகுப்படைந்துதான் ஒரு செல்ல இருந்து எத்தனை கிடைக்குது நமக்கு? 2 செல் கிடைக்குது. இது வரைக்கும் புரியுதா பாருங்க? புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்தது இடைநிலை. அதுக்கு அடுத்தது என்னது? இடைநிலை. இடைநிலையை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ரெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இடைநிலைக்கு இன்னொரு பேரு ரெஸ்டிங் ஃபேஸ். ஏன்னா அந்த இடைநிலையில வந்து உங்களுக்கு நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகுவது கிடையாது. ஆனா அந்த நியூக்ளியஸ் டிவைட் ஆகிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே இடைநிலையில நடக்கும்னு சொல்றோம். ஓகேவா? அதனால இடைநிலைக்கு பேரு ரெஸ்டிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம்ப்பா. ரைட். அப்ப இதை பத்தி நம்ம பார்க்கலாம், இடைநிலையை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த நிலையில அதாவது இடைநிலையில செல்லின் வளர்ச்சி மற்றும் டிஎன்ஏ படியெடுத்தல் மூலம் செல்லானது செல் பிரிகை அடைவதற்கு தயாராகி வருகின்றது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன். சரிங்களா? இந்த இடைநிலை அப்படின்றது ரெஸ்டிங் ஃபேஸ்ன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா செல் டிவிஷனுக்கு தேவையான என்னென்னலாம் தேவையோ அதனுடைய தயாரிப்பு எல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னா இந்த இடைநிலையில தான் நடக்கும். ஓகே, சரி. இடைநிலையானது மேலும் 3 நிலையா பிரிக்கிறோம். ஓகே, இன்டர்ஃபேஸ் is divided into 3 further phases. என்னென்ன நமக்கு தான் தெரியுமே, G1 phase, S phase, G2 phase. சரிங்களா? G1 phase அப்படின்றது கேப் 1 அப்படின்னு சொல்லலாம். எஸ்ன்றது சிந்தசிஸ் phase. என்னது? சிந்தசிஸ். தமிழ் இருக்கா? பிராக்கெட்ல சிந்தசிஸ் கொடுத்துருக்காமா? நோ சார். எழுதிக்குமா? எஸ் சார். எஸ் அப்படின்னா சிந்தசிஸ் அப்படின்றது பேர். ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது கேப் 2, இட் மீன்ஸ் G2 நிலை. அதுக்கப்புறம் என்னது? கேப் 2 அப்படின்றது G2 நிலையை குறிக்கணும். அப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இன்டர்ஃபேஸ 3 துணை நிலைகளா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு G1 phase, இன்னொன்னு S phase, மூணாவது G2 phase. ஓகேவா? எஸ் சார். ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் G1 நிலை என்ன நடக்குது, G1 நிலையில என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். G1 phase corresponds to the interval between M mitosis and initiation of DNA replication. சரிங்களா? அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா M பகுப்புக்கும் டிஎன்ஏ படியெடுத்தலின் துவக்கத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கேப்பை தான் G1 நிலைன்னு சொல்றோம். நீங்க இந்த படத்தை பாருங்க. இங்க இருக்குல்ல, இங்க இருக்கா? இப்ப நாம என்ன பாக்குறோம்? G1 phase தான் பாக்குறோம். என்ன பாக்குறோம்? G1 phase தான் பாக்குறோம். அந்த G1 நிலை என்றது இதான M phase. M phaseக்கும் S phaseல என்ன நடக்கும்டா ராஜா? டிஎன்ஏ விடும். எஸ், டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்கிறது S phase. அப்ப என்ன சொல்றாங்க பதில் அப்படின்னா G1 நிலை அப்படின்றது M phaseக்கும் S phaseக்கும் நடுவுல இருக்கிறது G1 நிலை. ஓகேவா? ஓகே சார். அதுதான் சொல்றாங்க. G1 நிலை அப்படின்றது டிஎன்ஏ படியெடுத்தல்னா அது S நிலையில நடக்குதுன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப M phase நமக்கு தெரியும். M phaseக்கும்
எஸ் நிலைக்கும் இடைப்பட்டதுதான் G1 நிலை அப்படின்னு சொல்றோம். ஓகே, ரைட். அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. During G1 phase, the cell is metabolically active and continuously grow but does not replicate its DNA. சார், இந்த G1 நிலையில என்ன ஆகுது அப்படின்னா வளர்ச்சிதை மாற்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா என்ன? செல்லுக்குள்ள மெட்டபாலிசம், அனபாலிசம், கெட்டபாலிசம் இதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? வளர மாற்றம், சிதை மாற்றம்லாம் என்ன ஆகும்? ஒரு செல்லுக்குள்ள நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அப்பதான் அது உயிருள்ள செல்லுன்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? ஆனா அந்த G1 நிலையில என்ன நடக்காது? DNA ரெப்ளிகேஷன் நடக்காது. ஏன் சொல்லுங்க? G1 நிலையில DNA ரெப்ளிகேஷன் நடக்காது. ஏன்? அல்லது அது எங்கதான் நடக்கும்? ஸ்பேஸ்ல சார். அது எஸ் ஸ்பேஸ்ல மட்டும்தான் நடக்கும். G1 நிலையில என்ன நடக்கும்னா, அந்த DNA ரெப்ளிகேஷன் ஆகிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் எங்க நடக்கும்? அங்க எங்க உருவாக்கப்படும்? G1 G1 உருவாக்கப்படும். அதான் இங்க அர்த்தம். அவங்க இன்டைரக்டா சொல்லுவாங்க, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ரைட். அடுத்தது இந்த நிலையில, அதாவது G1 நிலையில தளப்பொருள் உற்பத்தி மற்றும் DNA உற்பத்திக்கு தேவையான தளப்பொருள் மற்றும் நொதிகை உற்பத்தி நடக்கிறது. அதாவது எஸ் ஸ்பேஸ்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டீங்க? DNA replication. சரிங்க. DNA ரெப்ளிகேஷனுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் எங்க உருவாகிறது? G1 phase. G1 base. சரிங்களா? ரைட். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், ஜஸ்ட் நீங்க இது தெரிஞ்சுக்கங்க. G1 நிலையானது rRNA, tRNA, mRNA படியெடுத்தல் மற்றும் பல வகையான புரத உற்பத்திக்கான நிலை என குறிப்பிடப்படுகிறது. ஏன்னா அடுத்த ஸ்டேஜில் தான் அது நடக்க போகுது. ஆனா அதுக்கு தேவையானது எல்லாமே உற்பத்தி ஆகிறது இந்த G1 நிலை தான் சொல்றாங்க. சரிங்களா? சார், இந்த நிலையில தான் G1 நிலையில தான் ஒரு செல் பகுப்பு அடையணுமா அடையக்கூடாதா, அடுத்தடுத்த டிவிஷனுக்கு போகலாமா போகக்கூடாதா என்பது தீர்மானிக்கப்படுவது எந்த நிலை தான்? G1 நிலை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த இடத்துல பாருங்களேன், புக்ல கொடுக்கல, இதெல்லாம் நான் சொல்றேன். அதாவது எஸ் நிலையில என்ன நடக்க போகுது? DNA ரெப்ளிகேஷன் நடக்க போகுது. இதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் எங்க உருவாக்கப்படுகிறது? G1 அப்ப இந்த செல் இங்க இந்த செல் இருக்கார்ல, ஒரே ஒரு செல். இது மீன்ஸ் இந்த ஒரே ஒரு செல் இப்படி வருதுன்னு வச்சுக்கோ. சப்போஸ் இந்த செல் இப்படி வரும்போது, இங்க வரும்போது செல் வந்து மெட்டபாலிக்கலி இன்ஆக்டிவா இருக்கு. அதாவது அதுக்கு தேவையான எஸ் நிலைக்கு தேவையான படியெடுத்தலுக்கு தேவையான பொருட்கள்லாம் அதுல இல்லைன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? G0 phase G0க்கு போயிடும். அண்ட் இந்த இடத்துல ஒரு செக் பாயிண்ட் இருக்கும். என்னது செக் பாயிண்ட்? அதாவது செக் போஸ்ட் மாதிரி. செக் போஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க? ஜெனரலா செக் போஸ்ட்ல என்னவா பண்ணுவாங்க? செக் பண்ணுவோம் சார். வண்டியை செக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி G1 முடியும் போது ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. எஸ் நிலைக்கு அந்த செல் ரெடி ஆயிடுச்சா, எஸ் நிலைக்கு தேவையானவை எல்லாம் அங்க கிடைக்குதா அப்படின்றத செக் பண்றது தான் யாரு? G0 phase. G0, அதாவது G1 பேஸோட எண்டு. ரைட்டா? அப்படி செக் பண்ணிட்டு, ஆஹா இந்த செல்லுல அதுக்கு தேவையானதெல்லாம் மெட்டபாலிக்கலி ஆக்டிவா எதுவும் இல்லைன்னா எங்க போயிடும்? இந்த ஒரு நிலை இருக்கா, இது பேர் என்னது? G0. இது பேர் என்னதுப்பா? G0 நிலை. அப்ப G0 நிலைக்கு போயிட்டு என்ன ஆகும்? அகைன் எப்ப அந்த செல் தேவைப்படுகிறதோ அது வரைக்கும் அது மெட்டபாலிக்கலி ஆக்டிவா தான் இருக்கும். அப்ப மறுபடியும் எதெல்லாம் இங்க பிரச்சனையா இருந்ததோ அதெல்லாம் உருவாக்கி கொண்டு மறுபடியும் இந்த இடத்துக்கே வரும். புரியுதுங்களா? Yes, sir. அடுத்தது நம்ம பார்க்க போறது எஸ் நிலை, அல்லது எஸ் நிலை என்ன ஒரு பேர் எப்படி சொல்லலாம் சொன்னேன்? Synthesis. என்ன சிந்தசிஸ் ஆகுதுங்க? DNA synthesis. எஸ்னா DNA சிந்தசிஸ் அப்படிதான் ஞாபகம் வச்சு. இப்போ வந்துப்பா G1 நிலையில இருக்கக்கூடிய செக் பாயிண்ட அந்த செல்லு தாண்டி உள்ள வந்துட்டு, அப்ப எஸ் நிலையில என்ன ஆகும்? DNA உடைய அளவு அதிகரிக்கும். பார்க்கலாம்.
SR synthesis phase marks the period during which DNA synthesis or replication take place. சார் எஸ் நிலையில வந்து குரோமோசோம்களுடைய டிஎன்ஏ ரெட்டிப்பாதல் மற்றும் ஹிஸ்டோன் உற்பத்தி ஆகியவை நடைபெறுது. அதாவது ஜென்ரலா எஸ் நிலையில உங்களுக்கு என்ன ஆகும், டிஎன்ஏ ரெட்டிப்படைதல் நடக்கும். சரிங்களா? டூரிங் திஸ் டைம் த அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ பெர் செல் டபுள். சார் ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ உடைய அளவு டபுள் மடங்கா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க எஸ் நிலையில. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம கொடுத்திருப்போம், டிஎன்ஏவின் ஆரம்ப அளவு 2C என குறிக்கப்பட்டால் அது 4C என்ற அளவுக்கு மாறும். If the initial amount of DNA is denoted as 2C, then it increases to 4C. புரியுதா? அதாவதுப்பா இதான் எஸ் நிலைன்னு வச்சுக்கோ. எஸ் நிலையில அந்த செல் உள்ள வந்துட்டு இதுல உள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ அளவு எவ்வளவு இருக்கும், 2C இருக்கும் ஸ்டார்டிங். இது எஸ் ஸ்பேஸோட எண்டுன்னு வச்சுக்கோ. ஆனா இந்த ஸ்டேஜ்ல வரும்போது டிஎன்ஏ உடைய அளவு எப்படி இருக்கும், 4C மாறும். அப்ப நீங்க யோசிக்கலாம், இப்ப ஹியூமன் செல் இங்க இருக்குல்ல, ஹியூமன் செல்லுல எத்தனை குரோமோசோம் இருக்கும், 46 குரோமோசோம் இருக்கும். சரிங்களா? ரைட்டு. இந்த எஸ் ஸ்பேஸ் முடியும் போது இதுல எத்தனை குரோமோசோம் இருக்கும், 46 குரோமோசோம். 46 தான் இருக்கும். ஆனா டிஎன்ஏ ஓட அளவு மட்டும் எப்படி இருக்கும், மாறி இருக்கு. அவ்வளவுதானா ராஜா? இது வந்து நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான இது. சரிங்களா? அப்ப எஸ் ஸ்பேஸ்ல 2Cன்னு டிஎன்ஏ உடைய அளவு இருந்தால் என்னவா மாறும், 4C ஆகும். 4C ஆக மாறும். ஆனால் குரோமோசோம் உடைய எண்ணிக்கை என்ன ஆகாது, மாறாது, அதிகரிக்காது. இதுதான் நியூட் லெவல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். However, there is no increase in the chromosome number. If the cell are diploid or to a number of chromosome at G1, even after S phase, the number of chromosome remains the same. அதாவது என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னா, அந்த படத்தை பாச்சரா இங்க பாருங்களேன். இந்த இடத்துல ஹியூமன் செல் ஒரு டிப்ளாய்டு தானேப்பா, டிப்ளாய்டு தானே, கரெக்டா? டிப்ளாய்டுனா இரட்டை மடியம். இரட்டை மடியம்னா 46 குரோமோசோம் இருக்கும். கரெக்ட்டுங்களா? சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னா, எஸ் ஸ்பேஸ் ஸ்டார்டிங்ல ஹியூமனோட டிப்ளாய்டு செல்லா இருந்தா இந்த எஸ் ஸ்பேஸ் முடிஞ்சு G2 பேஸ் போகுது இல்ல, இந்த இடத்துலயும் எவ்வளவு குரோமோசோம் எந்த நிலையில தான் இருக்கும், 2N டிப்ளாய்டு நிலையில தான் இருக்கும். புரியுதுங்களாப்பா? ஃபார் எக்ஸாம்பிள் சார் இதுவே லோயர் பிளான்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க, இங்க ஆப்ளாய்டு கண்டிஷன்ல இருந்ததுன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல முடியும் போது என்ன கண்டிஷன்ல தான் இருக்கும், அங்கேயும் ஆப்ளாய்டு தான். அதாவது டிப்ளாய்டுனா டிப்ளாய்டாவே இருக்கும், ஆப்ளாய்டுனா ஆப்ளாய்டாவே இருக்கும். இதுதான் எஸ் நிலையில. ஆனா டிஎன்ஏ உடைய அளவு மட்டும் 2Cல இருந்து 4Cயா மாறும். புரிஞ்சுச்சிங்களாப்பா எஸ் நிலை? ரைட்டுங்க. விலங்கு செல்களில் எஸ் நிலையின் போது இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன் அனிமல் செல்ஸ் during the S phase, DNA replication begins in the nucleus and the centriole duplicates in the cytoplasm. சார் விலங்கு செல்ல எஸ் நிலையின் போது டிஎன்ஏ ரெட்டிப்படைதல் நியூக்ளியஸ்குள்ள நடக்கும். ஆனா சென்ட்ரியோல் ரெட்டிப்படைதல் எங்க நடக்கும், சைட்டோபிளாசம். சென்ட்ரியோல் எங்கே படிச்சுக்கிறோம் மேடம், ஏன்டா இங்க அனிமல் செல்ல மட்டும் சொல்றாங்க, விலங்கு செல்ல மட்டும்தான் சென்ட்ரியோல் இருக்கும். வெரி குட். தாவர செல்ல சென்ட்ரியோல் இருக்காது. நுண்ணு இழைகள்ல இருந்தே டைரக்டா ஸ்பிண்டில் ஃபைபர் உருவாக்கணும். அதான் இங்க அர்த்தம். அப்ப நீட்ல கொஸ்டின் கேட்பாங்க, ஸ்பிண்டில் நார்கள் சரிங்களா உற்பத்தி செய்யக்கூடிய சென்ட்ரியோல் எந்த பேஸ்ல, செல் சுழற்சியில எந்த பேஸ்ல டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும், எஸ் ஃபேஸ். அதாவது இதான் சென்ட்ரோசோம். சென்ட்ரோசோமுக்குள்ளதான் யார் இருப்பா, சென்ட்ரியோல் இருக்கு. இந்த மாதிரி இருக்குண்டா ராஜா. இது டிவைட் ஆகிறது
சைட்டோபிளாசத்துல நடக்கும். சரிங்களா? சைட்டோபிளாசத்துல நடக்கும். ஆனா நியூக்ளியஸ் டிவைட் ஆகுறது, அதாவது டிஎன்ஏ ரெட்டிப்படைதல் நியூக்ளியஸ்குள்ள நடக்கும். ஓகேங்களா? ரைட்டுங்க. இப்போ வந்து செல்லு வந்து எஸ் நிலையை தாண்டிட்டு, எஸ் நிலையை தாண்டின உடனே அடுத்த நிலை யாரு? G2. G2 நிலை. சரி, இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, சார் G2க்கு அடுத்தது வேற என்ன நிலை இருக்குப்பா? G2 ஃபேஸ்க்கு அப்புறம் M phase. M phase. சார் இந்த M phaseக்கு தேவையான, சரியா, ஒரு செல்லு டிவைட் ஆகணும், மைட்டாசிஸ் ஸ்பேஸ்ல உள்ள இருக்கிற குரோமோசோம்லாம் பிரிக்க அடையணும். அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதனுடைய உற்பத்தி எங்க நடக்கும்? G2 நிலையில நடக்கும். ஓகேவா? பார்க்கலாமா? G2ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. Some cells in the adult animal do not appear to exhibit division, example heart cell, and many other cells divide only occasionally as needed to replace cells that have been lost because of injury or cell death. These cells that do not divide further exist G1 phase to enter an inactive stage called quiescent stage, that is G0 stage of cell cycle. அதாவது இந்த இடத்துல நான் G2க்கு முன்னாடி இதை பார்த்துட்டு வந்துருங்க. நான் இங்க சொன்னேன்ல, இதான G0 ஃபேஸுக்கு எப்ப செல்லு வரும்னு சொன்னேன்? எப்ப செல்லு வரும்னு சொன்னேன்? G1 கம்ப்ளீட் ஆகாத போது திரும்ப G0. ஆமா, சப்போஸ் அந்த செல் ஆக்டிவா இல்ல. இப்ப ஒண்ணு இல்லப்பா, ஒரு அத்லெட் இருக்காரு, சரியா, ஃபிட்டா இருந்தா மட்டும்தான் ரன்னிங் ரேஸ்ல அவரை பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? திருப்பி அனுப்பிடுவாங்க. ஆமா, திருப்பி போயிட்டு மறுபடியும் உன்னோட உடல் தகுதியை ஃபிட்னஸ் எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் அங்க. ரைட்டா? சார், அப்ப G0 நிலையில எந்தெந்த செல்கள்லாம் இருக்கும்? அதாவது எப்ப தேவைப்படுதோ அப்பதான் அந்த G0 G1க்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இதய செல்கள் டிவைட் ஆயிட்டே இருக்குமா நம்ம உடம்புல? ஆமா, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான். நீங்க யோசித்து பாருங்க, இதயம் டிவைட் ஆகிட்டே, உள்ள இதயத்தில் இருக்கக்கூடிய செல் டிவைட் ஆகிட்டே இருக்குன்னா அதோட சைஸ் எவ்வளவு பெருசு இன்க்ரீஸ் ஆயிருக்கணும் நேரம். புரியுதுங்களா? அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஜ் நம்ம என்னன்னு சொல்லலாம்? G0 நிலை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அத இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா அமைதி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சப்போஸ் ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் ஏற்படுது, ஏதாவது ஒரு டேமேஜ், இதயத்துல ஒரு சின்ன டேமேஜ் ஏற்படுதுன்னு வச்சுக்கோ, அந்த செல் அப்போதைக்கு அந்த இடத்துல என்ன ஆகும்? செல் டிவைட் ஆகுமா ஆகாதா? அதுதான் அர்த்தம். எப்ப தேவையோ அப்ப மட்டும் தான் அங்க டிவைட் ஆகும், இல்லைன்னா டிவைட் ஆகாது. அப்ப G0 நிலைக்கு எடுத்துக்காட்டு இதய செல்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, வயது வந்த விலங்கினங்களில் உள்ள சில செல்கள் செல் பகுப்பை வெளிப்படுத்துவதில்லை. இப்ப நம்ம உடம்பே எடுத்துக்கிட்டா ராஜா, இப்ப நம்ம கையில எல்லாருக்கும் ஒரு 18-20 வயசு ஆயிடுச்சு. சரி, ஒரு 30 வயசு ஆயிட்டு ஒருத்தருக்கு செல் டிவிஷன் நடந்துன்னே இருக்குமா? நடக்காது சார். நடக்காது. ஏதாவது அடிபட்டுச்சுனாலோ அந்த சமயத்துல மட்டும்தான் என்ன நடக்கும்? செல் டிவிஷன் நடக்கும். அப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க? இதய செல்கள். அதுதான் சொல்றாங்க, பல செல்கள் காயம் அல்லது செல் இறப்பின் காரணமாக, அதாவது செல்லு வந்து டெத் ஆயிடுச்சு அல்லது காயம் ஏற்பட்டுச்சு, அப்ப எப்ப தேவை இருக்கோ அந்த சமயத்துல மட்டும்தான் அந்த இடத்துல செல் டிவிஷன் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த செல் எந்த நிலையில தான் இருக்கும்? ஓய்வு நிலை, G0 நிலையில இருக்கும். அதான் இங்க கொடுத்திருப்பாங்க. இந்த செல்கள் பகுப்படைவதில்லை. மேலும் G1 நிலையில் இருந்து வெளியேறி செல் சுழற்சியின் செயலற்ற நிலையான அமைதி நிலையை அடைக்கிறது. G1ல இருந்து என்ன ஆயிடும்? வெளியேறி அமைதி நிலைக்கு போயிடும், இல்லைன்னா அது டிவைட் ஆயிடும்ன்றதால அந்த நிலைக்கு போயிடும்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்ப G2 பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். G2 பத்தி நமக்கு புக்ல பெருசா கொடுக்கல, NCERT-ல, இருந்தாலும் பார்த்துக்கோ. சார், M நிலைக்கு என்னென்னலாம் தேவையோ ஞாபகம் வச்சுங்க. M ஃபேஸுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் உற்பத்தி எங்க நடக்கும் அப்படின்னா G2 நிலையில தான் இருக்கும். சரிங்களா? G2 நிலையின் போது
செல்லின் வளர்ச்சியானது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் போது மைட்டாசிஸ் நிலைக்கு தேவையான புரதங்களின் உற்பத்தி நிகழ்கிறது. புரியுதுங்களா? மைட்டாசிஸ் டிவிஷனுக்கு, அதாவது எம் நிலைக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த புரோட்டீனோட ப்ரொடக்ஷன்லாம் எங்க நடக்கும்? அதே மாதிரி இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்க்கு தேவையான புரோட்டீன்லாம் G2 நிலையில தான் உற்பத்தி செய்யணும்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட். இப்ப நம்ம பார்த்தது இந்த G2 நிலை. இந்த G2 நிலை. G2 நிலையில எம் ஃபேஸ்க்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் இங்க நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி. இந்த நிலையில் உள்ள செல்கள் வளர்சிதை மாற்ற அளவில் செயல்பாட்டுடன் காணப்படும். ஆனால் உயிரினத்தின் தேவைகளை பொறுத்து அழைக்கும் வரையில் மிக வேகமாக பெருக்கடைவது கிடையாது. எங்க? இந்த G2 நிலையில இருக்கிறது தேவைனாதான் அங்க தாண்டி போகும். ஆனா மெட்டபாலிக்கலி ஆக்டிவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட், இன் அனிமல்ஸ் mitotic cell division is only seen in the diploid somatic cells. However, there are few exceptions to this where haploid cells divide by mitosis. For example, male honeybees. Right. ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. விலங்கு செல்கள்ல மைட்டாசிஸ் செல் பகுப்பு எதுல நடக்கும் அப்படின்னா, எதுல நடக்கும்னு சொல்றாங்க? 2n டிப்ளாய்டு செல்கள்ல தான் நடக்கும். ஓகேவா? அதாவது நம்ம உடம்பு கூட நீங்க எடுத்துக்கப்பா, டிப்ளாய்டு செல்கள்னா நம்ம உடம்பு ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே டிப்ளாய்டு செல் தான். அந்த டிப்ளாய்டு செல் டிவைட் ஆகணும்னா மைட்டாசிஸ் நடக்கும். ஓகேவா? சரி. இதற்கு எதிராக தாவரங்கள்ல, சரிங்களா, தாவரங்கள்ல மைட்டாட்டிக் செல் பகுப்பானது ஹாப்ளாய்டு மற்றும் டிப்ளாய்டு என ரெண்டிலுமே காணப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியம். Against this, the plants can show mitotic division in both haploid and diploid. See, இந்த பாசிகள்லாம் படிச்சிருக்கோம்ல, ஆல்கே படிச்சோமா இல்லையா? ஆல்கேவுடைய பாடி ஹாப்ளாய்டு தன்மை கொண்டது. சார், இந்த ஒரு செல் 2 செல்லா டிவைட் ஆகுது. அந்த 2 செல்லுமே என்ன கண்டிஷன்ல தான் இருக்கும்? அப்ப இங்க என்ன நடக்கும்? மைட்டாசிஸ் நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு டிப்ளாய்டு உடல செல் பிளான்ட்ல, சரிங்களா, அது மைட்டாசிஸ் டிவிஷன் நடந்து 2 செல்ல தோற்றுவிக்கும். இது என்ன கண்டிஷன்ல தான் இருக்கும்? பிளான்ட்ல மட்டும் ஹாப்ளாய்டு செல்லுலயும் நடக்கும், டிப்ளாய்டு செல்லுலயும் மைட்டாசிஸ் நடக்கும். ஆனா அனிமல் செல்லுல டிப்ளாய்டு மட்டும் தானா நடக்கும். ஆனா ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கே, நம்ம புக்ல கொடுத்துக்கிறேன்னா என்ன கொடுத்துக்கிறேன்? ஆமா, ட்ரோன் இருக்குல்ல, மேல் அனுப்பி, சரியா? அதுல செக்ஸ் டிட்டர்மினேஷன் அதை படிச்சிருக்கீங்களா? யாருன்னா ப்ரீவியஸ் இயர் பசங்க இருந்தாங்கன்னா அதை படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஆண் தேனின்றது மலட்டு தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்களா? அது குரோமோசோமோட இது எப்படிதான் இருக்கும்? அது ஆப்ளாய்டு கண்டிஷன்லயே தான் இருக்கும். சரிங்களா? அப்ப மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த அனிமல் செல், பெரும்பாலான விலங்கு செல்கள்ல டிப்ளாய்டு செல்கள்ல தான் மைட்டாசிஸ் செல் பகுப்பு நடக்கும். ஆனா எக்ஸெப்ஷன் மேல் அணிபில என்ன? இது ஒரு எக்ஸெப்ஷன், மறக்காதீங்க. சரிங்களா? இதை மறக்காதீங்கப்பா. ரைட். அடுத்தது நம்ம பார்க்க போறது, ரைட், இங்க பாருங்க. ஃப்ரம் யுவர் ரீகலெக்ஷன் ஆஃப் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஜெனரேஷன் இன் பிளான்ட்ஸ் ஐடென்டிஃபை பிளான்ட் ஸ்பீஷீஸ் அண்ட் செக்ஷன். இதெல்லாம் முன்னாடி பிளான்ட் கிங்டம் நம்ம படிக்கும்போது ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் ஒன்று நடந்திருக்கும். பாசிகள்ல, பிரையோஃபைட்டுகள்ல, ட்ரிடோஃபைட்டுகள்ல, ஜிம்னோஸ்போம்கள்ல. அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆப்ளாய்டு செல் நடக்குதா, டிப்ளாய்டு செல் நடக்குதா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட்டுங்க. அடுத்தது என்னங்க? எம் ஃபேஸ். அடுத்தது என்னது? எம் ஃபேஸ். சரிங்களா? எம் ஃபேஸை பொறுத்த ஒரு இன்ட்ரோ நான் கொடுத்துட்றேன். எம் நிலையில என்ன நடக்கும்? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்பா. செல் டிவைட் ஆகும். செல் டிவிஷன் நடக்கிறதே எம் ஃபேஸ் தான். செல் டிவிஷன் நடக்கிறது எம் ஃபேஸ் தான். அப்ப G2 நிலையில செல் டிவைட் ஆகிறதுக்கான தேவையான புரோட்டீன்லாம் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கும். கரெக்டா? அப்ப இந்த இடத்துலயும் இங்க பாருங்களேன், இந்த G2 பாயிண்ட்ல இருந்து எம்முக்கு வருது இல்ல, இந்த இடத்துலயும்
என்ன இருக்கும்? பிளாக் செக் பாயிண்ட் இருக்கும். என்ன இருக்கும்? செக் பாயிண்ட் இருக்கும். சப்போஸ் செல் வந்து மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் ஆகும், அதுக்கு தேவையான அதாவது டிவைட் ஆகிறதுக்கான புரோட்டீன்லாம் இருந்தா மட்டும் தான் அந்த செல் எங்க வரும்? இங்க வரும். அப்படி இல்லைன்னா இந்த செல் எங்க போயிடும்? G2 ஆமா, மறுபடியும் இந்த இப்படியே பின்னாடியே போயிட்டு மேல கொண்டு வந்துடும். சரியா? மறுபடியும் ரெடி ஆச்சுன்னா தான் அந்த செல் என்ன ஆகும்? எம் நிலைக்கு வரும். இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அப்ப இந்த எம் ஃபேஸ்ல பாருங்களேன் என்னென்னலாம் இருக்கு. ப்ரோபேஸ், மெட்டாபேஸ், அனாபேஸ் அண்ட் டீலோபேஸ். சரிங்களா? அப்ப ப்ரோபேஸ், மெட்டாபேஸ், அனாபேஸ், டீலோபேஸ் அது என்ன கைனசிஸ்? ஓகே தானப்பா? கேரியோகைனசிஸ்னா என்னன்னு சொன்னோம்? உட்கரு டிவைட் ஆகிறது தான் கேரியோகைனசிஸ். சரிங்களா? அப்புறம் உட்கரு டிவைட் ஆன பிறகு என்ன நடக்கும்? சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும். அப்புறம் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 செல்லு கிடைக்கும். சரிங்களா? ஓகேவா? இந்த 2 செல் எப்ப கிடைக்கும் அப்படின்னா உட்கரு பகுப்படைந்த பிறகுதான், அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் பகுப்படைந்த பிறகுதான் 2 செல்லானது கிடைக்கும். இதுதான்டா எம் பேஸ்ல நடக்கக்கூடிய நிகழ்வு. சரிங்களா? ரைட். எம் பேஸ பத்தி பார்க்கலாம். எம் பேஸ்க்கு இன்னொரு பேர் என்னது? மைட்டாசிஸ் பேஸ். எம் பேஸ்க்கு இன்னொரு பேர் வந்து மைட்டாசிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட். இந்த எம் பேஸ்ல மொத்தம் 4 துணைநிலைகள் இருக்கு. ஒன்னு ப்ரோபேஸ், இன்னொன்னு மெட்டாபேஸ், மூணாவது அனாபேஸ், நாலாவது என்னது? டீலோபேஸ். நடந்த பிறகுதான் வேற என்ன நடக்கும்னு சொன்னேன்? சைட்டோகைனசிஸ் நடக்கும். சரிங்களா? ரைட். இதோட இருக்கட்டும் பாராஜா. ஏன்னா இப்ப எம்பிஎஸ் ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு கண்டிப்பா கண்டினியூ பண்ண முடியாது. அப்ப இத ப்ரோபேஸ்ல என்ன நடக்குது, மெட்டாபேஸ்ல என்ன நடக்குது, அனாபேஸ்ல என்ன நடக்குது, டீலோபேஸ்ல என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு கிளாஸ்ல ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டா அதை முடிப்போம். ஓகே, மைட்டாசிஸை முடிப்போம். சரிங்களா? Yes, sir. சரி, ஓகே.